மறப்பேனே. ஜீவனை வீட்ட என் நேசரே, ஒப்புவித்தேன் என்னை உமக்காய். ஜீவனை வீட்ட என் நேசரே, ஒப்புவித்தேன் என்னை உமக்காய். கரத்தில் ஏந்தியே ஒரு கிரீடம் சூட்டியே வெண்ணீரும் சேர்ப்பீரே. பாவி என்னை, பாவி என்னை இயேசுவின் மார்பினில் சாருவேனே, சாருவேனே, சாருவேனே. துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே, மறப்பேனே, மறப்பேனே. இன்று நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியில் நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், க்ரானிக் டயபெட்டிக். நான் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட இவருக்கு ரைட் காலில் வீங்கிடும். வீங்கிறதுனா இந்த யானை காலெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீங்கிடும். அந்த பாதத்தில் நரம்பு வீங்கி அப்படியே அந்த ரத்தம்னா ஸ்ப்ளிட் ஆகுற மாதிரி ஆகிடும். பெயின் அது சொல்ல முடியாதுங்க. அந்த பெயின் எப்படி இருக்கும்னு என்னால் உங்களுக்கு விவரிக்க முடியாது. கண் விழியில் கத்தி முனையில் குத்தினால் உண்டாகும் வேதனை போன்ற வலியால் துடித்த இவருக்கு அந்த நரம்பு உடைய பெயின் அன்னைக்கு போனது தான் இன்னைக்கு இல்லைங்க. இது எப்படி சாத்தியமாயிற்று? தொடர்ந்து நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியை பாருங்கள். நான் காயத்ரி, திருத்தணியிலேருந்து வரேன். நான் உபவாச கூட்டத்துக்கு எப்போவுமே வருவேன். கடந்த வருஷம் 2013 ஆகஸ்ட் 17 அம்மாவுடைய மீட்டிங் இங்கே இருந்தது. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், க்ரானிக் டயபெட்டிக். நான் எனக்கு இந்த ரைட் காலில் எப்போவுமே வீங்கிடும். இங்கே வந்தால் நான் இங்கே எப்படின்னா கஷ்டப்பட்டு திருத்தணிலேருந்து வந்துடுவேன். வரத்துக்கு 3 hours ஆகும். வீங்கிடும். வீங்கிறதுனா இந்த யானை காலெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீங்கிடும். பட் ஸ்டில் நான் வந்து இங்கே உட்காந்து ஜபிச்சுட்டு 1.5 வருஷம் அந்த மாதிரி ஜபிச்சிக்கின்னு இந்த அம்மாவுடைய மீட்டிங் வரும்போதெல்லாம் ஜபிப்பேன். அதாவது 2013 ஆகஸ்ட் 17 நான் நின்று ஜபிச்சுன்னு இருந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க, விடுதலை, விடுதலை, எல்லா பிரச்சனைகளும் மறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை கால் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பாகத்தையும் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். விடுதலை, 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 விடுதலை. கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அம்மா ஜபிச்சுன்னே இருந்தாங்க. ஜபிச்சுன்னு இருந்து இந்த ரைட் காலில் இருந்து ஒரு பெரிய கல் உருண்டை மாதிரி அப்படியே நழுவி போகுது. அம்மா ஜபிச்சுக்கினே இருக்கிறாங்க. அது பாட்டுக்கு இறங்கி பாதத்தில் இருந்து வெளியே வந்து போயிடுச்சு. சரி, நான் நினச்சேன் ஒருவேளை நம்மளுடைய பிரமையோ அப்படின்னு ஃபீலிங் பண்ணி வீட்டுக்கு போயிட்டேன். பட் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வீக்கம் ஃபுல்லாக குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி அந்த குறைஞ்சது. ஆனால் எனக்கு நர்வஸ் பெயின் இருந்தது காலில். டயபெட்டிக் இருக்கிறதால அந்த நரம்பெல்லாம் வீங்கிடும். அந்த பாதத்தில் நரம்பு வீங்கி அப்படியே அந்த ரத்தம்னா ஸ்ப்ளிட் ஆகுற மாதிரி ஆகிடும். பெயின் அது சொல்ல முடியாதுங்க. அந்த பெயின் எப்படி இருக்கும்னு என்னால் உங்களுக்கு விவரிக்க முடியாது. பட் இந்த மார்ச் 1 திரும்பி அம்மா மீட்டிங்க்கு நான் வந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் விசுவாசிச்சுட்டு நீங்கள் எல்லாம் ஜபிங்க. சரின்னு அம்மா என்ன சொன்னாங்க, ஹார்ட்டில் கை வச்சுக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, பட் உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை இங்கே இறங்கி இருக்கிறது. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை இறங்கி இருக்கிறது. இப்பொழுது யார் யாருக்கு பலவீனம், சரீரத்தின் பலவீனம், உடைய மார்பிலை உடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. பட் எனக்கு வெறும் காலில் இருக்கிறது தெரியும், பட் உடலில் என்னென்னோ இருக்கும். ஏன்னா என்ன சுகர் பேஷண்ட்லாம் இருக்கலாம். அதனால் அப்படி நினச்சி சரி அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஹார்ட்டில் கையை வச்சு அம்மா ஜபிச்சுன்னு தான் இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 2 lines தான் ஜபிச்சாங்க. இப்பொழுது விடுதலை,
விடுதலை. உங்க வியாதி எதுவா இருந்தாலும் கட்டியோட வந்திருக்கிறீங்களா? ஹார்ட் நின்று போற நிலைமையில வால்வு சரியா வேலை செய்யல வந்திருக்கிறீங்களா? அல்லது என்ன வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் கர்த்தர் இப்படி தொடுகிறா, உங்களை தொடுகிற விடுதலை. விடுதலை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கிற நேரம் கர்த்தர் மனமாற உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது. நான் இந்த இந்த இதில் இல்லை, இந்த ஹால்லையே இல்லை. எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் தரிசனம். அதாவது நான் மேலே போயினே இருக்கிறேன். இந்த இடம் மாத்தம் எனக்கு இந்த ஹார்ட்டில் பாரம், அதாவது ஒரு கல் அப்படியே இந்த ஹார்ட்டில் இருந்தால் எப்படி தூக்கம், அந்த மாதிரி ஒரு பாரம். மேலே போயினே இருக்கிறேன். வானமாக ஆயிடுச்சு ஃபுல்லாக, வெறும் பிளெயின். நான் எங்கே இருக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் அது ஆவ இந்த பாரம் குறைஞ்சிக்கினே வருது. நான் இறங்கிக்கினே வரேன். இறங்கி வரும்போது 2 வார்த்தை, அம்மாவுடைய வார்த்தை என் காதில் கேட்டு, என் பேர் காயத்ரி, காயத்ரி ஏற்றுக்கொள், காயத்ரி ஏற்றுக்கொள். இது 2 வார்த்தை தான் சொன்னாங்க. கண்ணு திறந்து பார்க்குறேன், அம்மா ஆமேன்னுறாங்க ப்ரேயரில். சரி, அப்பவும் ஓகே, சம்திங் நான் இன்னும் நடக்க போகுது நமக்குன்னு நான் அன்றைக்கி அம்மா சொல்லின்னு இருந்தாங்க. யாருன்னா இதுக்கு வந்து சொல்கிறதா இருந்தால் வேண்டாம், இது நல்லா கிளியர் பண்ணிக்கின்னு அம்மா கிட்ட போய் அது கரெக்டு சாட்சியாக நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்றைக்கி திரும்பி அம்மா மீட்டிங் வந்து அந்த நரம்பு உடைய பெயின் அன்னைக்கு போனது தான் இன்னைக்கு இல்லைங்க. தேங்க்ஸ் டு ஜீசஸ், தேங்க்ஸ் டு அம்மா. ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, அம்மாவுடைய ப்ரேயர் பண்ணும்போது அம்மா சொன்ன மாதிரி அம்மா ப்ரேயர் பண்ண அங்கே ஆண்டவர் இறங்குறாருங்க. அந்த ஃபேத்தோடு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, உங்களுக்கு நினைக்கிற எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு 18:19 உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்ற வேத வசனத்தின்படி அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் பிரார்த்தனையில் இந்த அன்பு சகோதரி இணைந்து பிரார்த்தனை ஏறெடுத்த போது இறைவன் இயேசு அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார். அன்பான நேயர்களே, இப்பொழுதும் உங்களில் ஒருவர் ஏதேனும் நோயினால் சிக்கி தவிப்பீர்கள் என்றால் கவலைப்படாதிருங்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்காக அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் இறைவன் இயேசுவிடம் மன்றாடி பிரார்த்தனை எடுக்க வருகிறார்கள். நீங்களும் இணைந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு முன்னதாக இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு வேண்டியவர். உங்கள் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்த அவர் உங்க பக்கத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். உடனடியாக உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன குறைகளை மாற்றி போட்டார். சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய எனக்கு இப்படி கிடைக்குமா, நான் பாவியா இருக்கிறேனே, நான் குறைவுள்ளவனா இருக்கிறேனே, வியாதியோடு வந்திருக்கிறேனே, துன்பத்தோடு வந்திருக்கிறேனே, எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா, மனசு ஒடிஞ்சு போய் வந்திருக்கேனே சொல்லுகிற உங்களுக்கு அப்படிப்பட்ட உடைந்து போன பாத்திரங்களா உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக இன்றைக்கு மாற்ற விரும்புகிறேன். ஆறுதல் தரும் இறை வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம் பாவங்களை நம்மை கழுவின தேவன் என்ன செய்கிறாராம்? நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! அப்படியே கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறவராய் இருக்கிறார். இதைத்தான் சவுல் என்ற கேடுகள் நிறைந்த தேவனுடைய மக்களை துணிகரமாய் கொல்லவும் துணிந்த ஒரு பயங்கரமான பாவியிலும் பயங்கரமான பாவி என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, பழைய செல்ல அல்ல, பழைய ஜாக்குலின் அல்ல, பழைய ஜேசி அல்ல, பழைய ஜான் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதாங்க நீதியின் வஸ்திரம் அணிந்த வாழ்க்கை, இதுதான் ரட்சிப்பு என்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக் கொள். வெண் வஸ்திரம்னா சுத்தமான வஸ்திரம், எனக்கு பிரியமான வஸ்திரம் என்று ஆண்டவர் ஆயத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வெண் வஸ்திரம் வேணும், எனக்கு அழுக்கு வஸ்திரம் வேண்டான்னு சொல்ல போகிறோமோ அவரிடத்துல கேளுங்க, கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக எப்படிப்பட்ட வஸ்திரம்? தெய்வீக வல்லமை அருளும் வஸ்திரம். ஆண்டவர் மேலே இருக்கிற வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? வல்லமை விளங்கும் வஸ்திரம். அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவை பார்க்க அநேக ஜனங்க தேடி வந்தாங்க. எல்லா இடத்துக்கும் ஆயிரக்கணக்கில் ஜனங்க வராங்க, தேடி வராங்க. எதுக்கு? சுகீனமானவர்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் என்று சொல்லி எல்லாம் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். மத்தேயு 14:36 அப்படி வாசிக்கிறோம். அதே போல லூக்கா சுவிசேஷத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சரித்திரம், 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஒரு பெண் உதிரத்தின் ஊரல், பெண்களுக்கு தான் தெரியும் அந்த பாடு, 12 வருஷம் அவள் எவ்வளவோ பணம்லாம் இருந்த பணத்தெல்லாம் செலவழித்து பார்த்தா, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம், டாக்டர்ஸ்க்கு எல்லாம் கைவிட்டாங்க. அந்த நிலைமையில் என்ன செய்யன்னு தெரியல. இது சரீரத்தை அப்படி உருக்குலை பண்ணும், அப்படிப்பட்ட வேதனை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட வழியில் போய்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு அப்படி இருக்குமானால் ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை தொடுவார். ஒருவேளை உங்களுக்கும் அப்படிப்பட்ட பாடுகள், சிஸ்ட் இருக்கிறது, ஃபைப்ராய்டு இருக்குது, குழந்தை தரிக்க முடியவில்லை என்று அந்த கர்ப்ப சம்பந்தமான வியாதி இருக்குமானால் கர்த்தர் இப்பொழுது அவருடைய வல்லமை இறங்குகிறது. அந்த பெண் எப்படி ஆசீர்வாதம் பெற்றாளோ அதே ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. கர்ப்பம் தரிக்க உங்கள் சரீரம் பலனடைகிறது, பலனடைகிறது. கர்ப்பம் தரிக்காதவர்கள், குழந்தை அற்றவர்கள், கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். Even now you are receiving that blessing straight from the Lord, straight from the Lord, not from Stella Dinagaran. கர்த்தரே கொடுக்கிறார், கர்த்தரே உங்களை கொடுக்கிறார். இந்த பெண் என்ன செய்தா? எனக்கு வேற வழியே இல்லை, அவர்தான் என் வழி, அவரே ஒருவரே எனக்கு வழி என்று சொல்லி ஓடி யாருக்கும் தெரியாம கூட்டம் ஓடி ஒளிஞ்சு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல அந்த இடத்துல என்ன நடந்தது? தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கியது, கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. இன்றைக்கும் அது நடக்கிற ஒரு காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளுக்கு சொன்ன ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அதே வார்த்தை சொன்னவர், வார்த்தையில் மாறாதவர், ஜீவன் உள்ளவர், என்றும் ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இங்கே இருக்கிறார். அதே காரியத்தை செய்ய இன்றைக்கு முடியும். ஒருவேளை ஆண்கள் நினைக்கலாம், எங்களுக்கு என்ன, என் சரீரத்தில் எனக்கு கிட்னியெல்லாம் போச்சு, என்னுடைய சரீரத்தில் என்னுடைய மூச்சு விட முடியல, எனக்கு பல ப்ராப்ளம் இருக்கு என்று சொல்ல, கர்த்தர் அதே நீங்கள் விசுவாசிக்கிறாங்க. இன்றைக்கு இந்த வல்லமையை காணலாம், இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் வல்லமையை காணலாம். பெற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஜஸ்ட் பிலீவ் அண்ட் டேக், ஜெயத்தை எடுத்துக்கொள்ளு, அவ்வளவுதான். அதே போல ஒரு மனுஷன் பாருங்க, பர்திமை, கண்ணே தெரியாது, அவன் என்ன விசுவாசித்தான்? தேவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, நீ இறங்குனா போதும், இறங்குனா போதும், அவ்வளவுதான், எனக்கு சுகம் கிடைக்கும். அதான் அவனுடைய விசுவாசம். நம்மளும் அப்படி விசுவாசம், எனக்கு கர்த்தருடைய கண்களை இறக்கம் கிடைச்சா போதும், எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் சுகம் அடைவேன், நான் ஆசீர்வாதம் பெறுவேன். சுகம் மட்டும் இல்லை, எல்லா ஆசீர்வாதம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவு பாடுகள், எத்தனை பிரச்சனை, பணமே இல்லை, அடுத்து என்ன செய்ய போகிறோம்? கட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கொண்டே போகிறது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, துணி வாங்க முடியல, அடுத்த வரையில செய்ய முடியல, என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம்ன்ற கவலை. ஆனால் கர்த்தர் இப்பொழுது அப்படிப்பட்ட கவலையோடு யார் யார் வந்திருக்கிறீங்களோ இப்பொழுது அந்த கவலையை அவர் மேல் வைத்து விடுங்கள். அதான் வேதம் சொல்கிறது, உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துலயே அதுதாங்க விசுவாசம், அதுதாங்க ஆசீர்வாதம். கர்த்தருடைய வல்லமை உங்க மேலே இறங்குகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதே நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் 2 நாளாகும் என்ற புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இதில் வாசிக்க கேட்போமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எங்கெங்கோ ஆண்டவருடைய கண்கள் இருக்குது, உங்க மேல இருக்காதா? எங்கெங்கேயும் பார்க்கிறார், பூமி முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் இருக்கு. என் பிள்ளைங்க யார் இருக்கா, என் பிள்ளைங்க இன்றைக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லையன்றாங்க, பணம் இல்லையேன்னு இருக்கிறாங்க, சரீரத்தில் சுகம் இல்லையேன்று கவலையோடு வந்திருக்கிறீங்க, எல்லாம் தெரியும். இங்கேயும் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது, உங்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. உங்களுக்கு இன்னது தேவைன்னு அறிந்திருக்கிறார். இதெல்லாம் குறைவுபட்டிருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். பணமே இல்லையே, பாக்கெட் காலி என்று சொல்கிறீங்களா? கர்த்தரை இதை நிரப்புகிறவர், அவர் பூமியை நிரப்பினவர், இதை நிரப்ப மாட்டாரா? அது ஸோ சிம்பிள் பிஃபோர் ஹிஸ் ஐஸ். கண்களுக்கு முன்பாக எளிதான காரியம். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ளலாம். யோபு இந்த வாழ்க்கை தான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்.
யோபு பாருங்க, எல்லாம் இழந்தான், எல்லாம் போச்சு, பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க, சொத்து சோகம் போச்சு, சரீரத்தில் சோகமும் போன நிலம். அதைத்தான் ஒரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். நீங்க ஒரு கர்த்தருக்காக உத்தமமா வாழ்ந்து பாருங்க. என்ன வந்தாலும் சுகம் கிடைக்குதோ இல்லையோ, கஷ்டம் வருதோ இல்லையோ, துன்பம் வருதோ இல்லையோ, எனக்கு ஆண்டவர் போதும், எனக்கு ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளு. உத்தமமாய் அவன் தேடினான். யோபு உத்தமன் கர்த்தரே சாட்சி கொடுத்த முடிவு பாருங்க, நன்மையை சுதந்திரத்து கொண்ட. எப்படிப்பட்ட நன்மையை? 2 மடங்கு நன்மை. இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு வீட்டுக்கு போகலாம், உங்களுக்கு 2 மடங்கு நன்மையை கொடுத்து அனுப்ப போகிறேன். உத்தமத்தோடு வந்திருக்கிறீங்க, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க, கர்த்தரை சார்ந்து வந்திருக்கிறீங்க. உத்தமர்களாய் நான் இருக்க வேணும், உத்தமமாய் கர்த்தருக்கு என்று வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணம். ஆகவே நன்மையை சுதந்திரிக்கும் பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். யோபு சொல்லுகிறான் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் சோதிக்கப்படுகிறேன், சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். சில நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கேட்குறோம், ஏன் சோதிக்கப்படணும்? என்னுடைய மகள் இறந்த பொழுது ஒரு அன்பான குடும்பத்தார் சந்தித்தேன். அவள் கேட்டாங்க, ஏன் ஆண்டவர் தெரியாதா? நீங்கள் இவ்வளவு தூரம் ஆண்டவரை விரும்பி அவருக்காக ஊழியம் செய்கிறீங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஏன் அந்த பிள்ளையை எடுக்கணும்? இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இட்ஸ் ஹிஸ் டிவைன் வில், அவருடைய சித்தம், அதுக்கு தான் நம்ம பேசாமல் இருக்கணும் என்று சொன்ன பொழுது, நீங்கள் ஒரு பைத்தியக்காரி என்று என்னை கேலி பண்ணினார். எனக்கு அருமையானே. ஆனால் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 13, 17 3 வசனம் வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். மேலும் காணப்படுவதை அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. பாருங்க, இதுதான் சீக்ரெட். கஷ்டம் வரும் பொழுது ஆண்டவர் அந்த வல்லமையின் வஸ்திரத்தை நம்ம மேலே போடும் பொழுது முற்றிலுமான மாறுபட்ட ஒரு அனுபவம் பெறுகிறோம். நீங்கள் நினைக்கலாம், அப்படியானா ஏஞ்சல் இறந்த பொழுது துக்கத்தை நீங்கள் எப்படி மாற்றிக்கொண்டீர்கள்? எப்படி உங்களால் திரும்ப ஊழியம் செய்ய முடிஞ்சது? இது ஒன்று தான் நான் நினைக்கிறீங்க. எத்தனை தடவை செத்து செத்து பிழைச்சிருக்கிறோம். என்னுடைய கணவர் எத்தனையோ முறை மரணத்துக்கு சமீபமாக இருந்திருக்கிறேன். டாக்டர்ஸ் வந்து என் இடத்துல தான் சொல்லுவாங்க, அம்மா அவ்வளவுதான் அவ்வளவுதான், 69, 85, 90 இன்னும் பல முறை சொல்லியிருக்கிறேன். கடைசி நேரம் அவ்வளவுதான், ஹி வில் நாட் லிவ் எனிமோ. எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பின என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்தது என்ன அற்புதம், அற்புதம். பின்னாலே வந்து சொல்லுவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, அவருக்கு நல்லாயிடும். அதே டாக்டர் சொல்லுவாங்க, இதை செய்வது யார்? நாம் நம்பி இருக்கிற கிறிஸ்து. இதுதான் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தோம். எப்பக்கத்திலும் நெருக்கம் வரும். அதுவும் ஊழியம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் உடனே வரும். அநேகர் அதை கண்டு விட்டு விலகிடுவாங்க. அப்படியும் உறுதியாய் நாம் நெருக்கும் பொழுது மேலே மேலே வரும். எப்பக்கத்திலும் நெருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய சட்டைக்குள்ளே நம்ம மறைத்து கொள்ளுவார். ஏன்னா சங்கீதம் 91 என்ன வாசிக்கிறோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், அவர் செட்டைகளின் கீழே மறைத்து கொள்ளுவார். மட்டுமல்ல, சங்கீதம் 23 என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் பயப்படேன். நான் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் தெரியுமா? சோர்ந்து போகாதீங்க. வரும் பிரச்சனை, வரும் பாடுகள், வரும் துன்பம் வரும். ஆகவே எங்களுக்கு அந்த நிலைமையில நான் சொல்ல விரும்புகிறேன், ஏஞ்சல் இறந்த பிறகு நாங்களும் குடும்பமாக சோர்ந்து போனோம், அவ்வளவுதான். இனி எங்கே போய் காட் இஸ் அ குட் காட், ஆண்டவர் நல்லவர் எங்கே சொல்கிறது? எல்லாம் அடுத்த கேள்வி கேட்குறேன். அப்படியானா உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? அந்த ஆண்டவர் தானே உங்களுக்கு இப்படி செய்தார் என்று சொல்லுவார் என்று சொல்லி எங்களுக்கு வேண்டாம், இந்த ஊழியமே வேணான்னு அழுவோடு உட்காந்து மாத கணக்கில் உடைந்து இருந்தோம். அந்த நாளில் ஒரு நாள் ஒரு 6:30 மணி இருக்கும், குடும்ப ஜபம் பண்ணுறோம். எப்போதும் வழக்கம் போல் பண்ணுகிறோமே தவிர மனதில் சோறும். அப்போ திடீரென்று என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய வல்லமை இறங்குச்சு, அவருடைய பிரசனம் இறங்கினது. நாங்கள் எல்லா விஷயம் பெற்றவங்க. ஆகவே எங்களுக்கு தெரிஞ்சது, சம்திங் இஸ் ஹேப்பனிங், என்னமோ நடக்குது,
எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எங்கள் உள்ளத்தை நிரப்புச்சு. பாருங்க, இதுதான் கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கு அடையாளம், அவருடைய வல்லமை நம்ம மேல் இறங்குவதற்கு அடையாளம். இந்த சந்தோஷம் நிரப்பின பொழுது கர்த்தர் அங்கே பேசினார். என்னுடைய கணவருக்கு தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷையை பேசி வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இருந்ததுனாலே கர்த்தர் பேசின வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளே, உங்களோடு நானும் துக்கப்படுகிறேன். ஏசாயா 63:9 அப்படித்தான் சொல்லுகிறது. நம்முடைய நெருக்கத்தில் அவரும் நெருக்கப்படுகிறார். அவரும் சொன்னார், நான் உங்களோடு துக்கப்படுகிறேன். நீங்க துக்கப்படும் பொழுது அவரும் துக்கப்படுகிறார். உங்களை கஷ்டத்தில் விட்டுட்டாரு, ஏன் அப்படி ஆண்டவர் விட்டார் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், நானும் துக்கப்படுகிறேன், ஆனா நான் இப்பொழுதும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, என் ஊழியத்தை தொடர்ந்து செய்வீங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு. பிசாசு கேட்ட பொழுதும் தேவதூதர்கள் விசாரித்த பொழுதும் அதைத்தான் சொன்னேன். என் பிள்ளைகள் இப்பொழுதும் கைவிட மாட்டாங்க, என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வாங்க என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னை கைவிடுவீர்களோ என்று கேட்டேன். நாங்கள் 4 பேரும் ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருந்ததுனால ஒரே சத்தமா, ஆண்டவரே, உம்மை விட்டா நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு யார் இருக்கிற? நீர் தான் எங்களுக்கு எல்லாம். ஆகவே நாங்கள் உண்மை விட மாட்டோம், உங்களுடைய ஊழியத்தை செய்வோம் என்று வாக்கு கொடுத்து, அவ்வளவுதான். ஆண்டவர் பெரிய பலனை கொடுத்தார். அதுக்கு தான் பரிசுத்தாவின் நிறையணும், வரங்களால் நிறையணும். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிறது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு பாருங்க, வெகு சீக்கிரத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். இப்படி எத்தனையோ பாடுகள், குழந்தை இல்லாமல், பணம் இல்லாமல், இப்படியோ எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தர் இன்று நிலைத்து நிற்க ஊழியம் செய்ய பலன் கொடுத்திருக்கிறார். இதுதான் வல்லமை. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ, இப்படியே தான் நான் இருக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை வல்லமையாக பலப்படுத்தி அநேகருக்கு உங்கள் மூலம் அந்த வல்லமை விளங்கும்படி செய்வார். அதுதான் உங்களை வல்லமையால் நிரப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி விட்டுட மாட்டார். கர்த்தருக்கு சொந்தமான பாத்திரமாக உங்களை அர்ப்பணிய ஆண்டவர் உங்களை கேட்கிறார், நீ எனக்கு வேண்டும் மகளே, நீ எனக்கு வேண்டும் மகனே, என் வல்லமை நீ தரித்துக்கொள்ள என்று சொல்லுகிறேன். இந்த வல்லமையை கேட்போமா? நான் கேட்போம், ஆண்டவரத்தில் கேட்போம். அப்படியே ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரே, உங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக, ஒரு ஜெயங்கொண்ட வஸ்திரம் தரித்த ஒரு மகனாக, ஒரு மகளாக என் வாழ்வை இப்பொழுது மாற்றும் என்று நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? இருக்க இடத்துல எழுந்து நிற்போமா? ஆண்டவர் கேட்கிறார், அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டிருக்க உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு புதிய வஸ்திரம் கொடுக்க போகிறேன். வெற்றியுள்ள வஸ்திரம், ஜெய வஸ்திரம், எதை தொட்டாலும் ஆசீர்வாதமான வஸ்திரம் உனக்கு வேண்டாமா? ஆண்டவரத்தில் கேளுங்க, சொல்லுங்க. என் அழுக்கையெல்லாம் மாற்றும். எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட என் அன்பு நேசரே, என் அன்பு தெய்வமே, என் அன்பு தகப்பனே, நான் உண்மை காணட்டும்ப்பா, உண்மை தரிசிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உண்மை போல மாற்றும், உண்மை போல மாற்றும், உண்மை போல மாற்றும். ஆண்டவர் அபிஷேகம் பெற்று தேவன் உம்மோடு கூட இருந்து வல்லமையினால் நன்மை செய்ய சுற்றி திறந்தது போல இந்த ஆயுதங்களை மாற்றும், இவர்களை மாற்றும். அபிஷேகம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது சுவாமி, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. உங்களுடைய கரத்தை வைத்து நிரப்பும் சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். தேங்க்யூ ஃபாதர், நீ தொட்டதற்காக நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பரிசுத்தாவியானுடைய வல்லமை விளங்கும், வல்லமை விளங்கும், வல்லமை விளங்கும். பரிசுத்தாவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. யார் யாருக்கு சரீரத்தில் விடுதலை வேணும்? இன்னைக்கு சரீரத்தில் கட்டு, பிசாசின் கட்டு, அந்தகாரத்தின் கட்டு, பாவத்தின் கட்டு, வெளியே வர முடியாம தவிக்கிற சிறையிருப்பின் கட்டு கர்த்தர் இப்பொழுது உடைக்க போகிறார், உடைக்க போகிறார். உங்களுடைய மார்பிலே உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஐயோ, எனக்கு எப்போ பார்த்தாலும் சூனிய கட்டு, மந்திர கட்டு சொல்லிட்டே இருக்காதீங்க. Now we are going to be delivered by the power of God. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. உங்களுடைய மார்பிலே அப்படிப்பட்ட கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. உங்க கட்டு உடைந்து போகும், உங்க கட்டு உடைந்து போகும், வியாதியின் கட்டு முறிந்து போகும். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை விளங்கும் வஸ்திரம் உங்க மேல இறங்கும். அது இறங்குவதை காண்பீர்கள், உணர்வீர்கள். இப்பொழுது 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 விடுதலை, விடுதலை, சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியால் கொடுக்கிற விடுதலை ஒவ்வொருடைய உள்ளத்திலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய மனதிலும் புது அபிஷேகம், புது கிருபை இறங்குவதாக நீர் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும்
உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், நம்பர் 16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, சென்னை 28. இமெயில் முகவரி paul@jesuscalls.org. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.